சேமியா பால் பாயாசம் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து சேமியா வந்து கொட்டிட்டு சிம்மில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகணும், ஆனால் கருகிடக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் பால் வந்து சேர்த்துட்டு 1/2 லிட்டர் தண்ணி இல்லைன்னா 3/4 லிட்டர் அளவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியா வந்து சேர்த்துட்டு, சேமியா வந்து ஹாஃப் பாயில் தான் இருக்கணும், ரொம்ப வெந்துடக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. ஹாஃப் பாயில் வெந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் விட்டுக்கோங்க. ஏலக்காய் பவுடர் வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சேமியா ஆஃப் பாயில் இருந்தால் தான் பாலோட டேஸ்ட்டும் சேமியா டேஸ்ட்டும் 2 கலந்து சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரி திராட்சையை கொட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.